சசிகலா, என் வீட்டுக்கார் பேர் தவச்செல்வன். எங்களுக்கு வந்து சிந்தாமணி 3ஆம் நம்பர் கடை எங்களுக்கு ரேஷன் வந்து வாங்க போகையில் அவர் என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் ஏற்கனவே போகையில் 3 லேடிஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இவர் வந்து பில்லை போட்டுட்டு அரிசி போடாமல் பிரச்சனை பண்ணியிருந்தார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி சரி அவங்களுக்கு போட்டு முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு 10 கிலோ தான் போட்டுட்டு இன்னும் 10 கிலோ இல்லைன்னு சொல்லிட்டார். நமக்கு அது தேவையில்லை, நம்ம பொருளை தானே நம்ம வாங்க போகிறோன்ட்டு நான் போய் கார்டை கொடுத்து சார் எங்களுக்குள்ளதை போடுங்க, எல்லா ஜாமானும் மாதம் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், கார்டை தூக்கி இடது கையில் எரிஞ்சிட்டார். என்ன சார் இப்படி எரியுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா என்ன பண்ண முடியும் உன்னால், இப்படி தான் செய்வேன், போயிட்டே இரு, இதுக்காக வந்து நீ அரிசி தானே வாங்க வந்த, நான் தூக்கி போட்டால் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினேன். சார் நாங்கள் பொருள் எங்களுக்கு உள்ள உரிமையை கேட்டு வாங்க வந்திருக்கோம். அப்படிங்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அங்கீகாரம். எங்கள் பொருளை நாங்கள் இந்த கார்டுக்குள்ள பொருளை எங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் போட முடியாது, இப்போ என்னங்கிற, இதுக்கு மேலே என்ன உனக்கு மரியாதை கட்டுறோம், போயிட்டே இரு அப்படின்னு வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டேன். சார் நான் இதுக்கு மேலே ஆஃபீஸரை தான் போய் பார்க்கணும், நாங்கள் இங்கேருந்து வாங்க வந்தது பொருள், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, அப்படி தான் பேசுவேன், உன்னால் என்ன முடியும், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்ட்டார். லேடிஸுங்கிறதுனால இப்படி பேசுகிறீங்களா சார், அப்படி தான் பேசுவேன், எந்த நேரமும் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நான் மேலே இருக்க ஆஃபீஸருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணேன். சார் இந்த மாதிரி கடையில் வந்து பொருள் கேட்டோம் அப்படி பேசுகிறாங்க. அவங்க இறங்கி வந்து ஏன் சார் இப்படி பேசுறீங்கன்னா, இதே பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன். அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸருக்கு அங்கேருந்து கால் நம்பர் வாங்கி பேசணும். அவங்களும் சொன்னாங்க இதே பிரச்சனை, அவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு வர்ற லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு சொல்ல சொன்னேன், அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. வேணாம், இவர் இப்போவே இப்படி பேசுகிறாருன்னா நம்ம ஏதாவது போய் நம்ம ஏதாவது சொல்லையில் திருப்பி பிரச்சனை ஒன்றுவாருன்னு பயப்படுறேன். இப்படி எல்லாரும் பயந்துக்கிட்டு போனால் யாரு தான் கேட்குறது, எப்படி தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது, ஒரு லேடிஸ்க்கும் ஒரு செக்யூரிட்டி போட முடியுமா, பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, நாங்கள் அங்கே நடக்கிற தப்பை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்தணும். திருச்சிராப்பள்ளி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை சிந்தாமணி துணை பதிவாளர் செயலாட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். எனது பெயர் சி ராஜகுமார். கடந்த 27/4/24 அன்று புத்தூர் 3 நியாய விலை கடைக்கு குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்க சென்றபோது விற்பனையாளரான நசூருதீன் என்பவர் மது போதையில் இருந்து அந்த குடும்ப அட்டைதாரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட காரணத்தினால் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதை தொடர்ந்து இன்று அவர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு முறை தவறான முறையில் குடும்ப அட்டைதாரிடம் அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதன் அடிப்படையில் அவர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு எச்சரித்து மீண்டும் அவர் பணியில் சேர்க்கப்பட்டு பணிபுரிந்து வந்த நிலையில் மீண்டும் இதுபோல ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்துள்ளது. இவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.